மாட்டாயே. ஆமா மன்னா. என்னுடைய அருகிலே வந்திருக்கிறாயே, என்னப்பா காரணம்? மன்னா மேல பாருங்க. என்ன மேல பார்க்கணும்? என்ன மேல பாருங்க. மேல என்ன? கீழே பாருங்க மன்னா. என்னடா கீழே? அந்த பக்கம் பாருங்க. என்ன பாருங்க? முன்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. பின்னாடி எல்லாம் பார்க்க முடியாது. பாருங்க மன்னா. கண்ணு பூசம். உங்களுக்கு கண்ணுல வலி இருக்கா? ஒரு வலியும் இல்ல. இல்ல கீழே இருக்கா? இல்லையே, நல்லா தான் இருக்கிறேன். கண்ணு அசைக்கும் போது வலி இருக்கா? கடத்துல இருந்த ஒரு மாலை மட்டும் காணல. வேண்டாம். அது முத்துமணி மாலை. எப்படியாவது பள்ளி போட்டு நினைக்கிறியோ? இல்ல இல்ல, என்னாச்சு சொல்லு. மன்னா, உங்களுக்கு கழுத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? ஒன்றும் இல்ல மன்னா. நான் இன்னைக்கு ஒரு தவறு பண்ணிட்டேன் மன்னா. என்ன ஒரு மாதிரி வந்து நிக்கிற? கண்ணுல முழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. முழிக்காத, என் கண்ணிலேயே முழிக்காத, போயிரு. மன்னா, என்ன என்ன தவறு செய்தாய்? நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? ஆமா. நான் நேரா உச்சினிமா ராணியம்மனுடைய ஆலயத்துக்கு போனேன். சரி. 12 மணிக்கு போனேன் மன்னா. சரி, நீ தனியா போக மாட்டியே. தனியா தான் போனேன். போகும்போது எதுக்கு போனேன் தெரியுமா? எதுக்காக? மாகாளி அம்மா உங்களுக்கு வரம் கொடுத்திருக்கிறார். ஆமா. எனக்கு ஒரு வரமும் கொடுக்கல. அம்மாட்ட வர வாங்கலான்னு போனேன். சரி சரி. போகும்போது அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்ப மந்திரி எதற்காக வந்திருக்கிறேன்னு கேட்டான். சரி. நான் சொன்னேன், அம்மா எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். சரி. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உனக்கு எனக்கு ஒரு தலையை காணிக்காக வைக்க வேண்டும் என்று சொன்னான். சரியா? ஆமா. நீ என்ன சொன்னாய்? அதாவது ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும், உலகை ஆளக்கூடிய ராஜனாக இருக்க வேண்டும், அவனுடைய தலையறுத்து வந்தால் உனக்கு இங்கே வரம் கொடுப்பேன் என்று சொன்னான். நானே எல்லா இடமும் வந்து பார்த்தேன். அம்மா சொன்ன தலை கிடைக்கல. நேர அரண்மனையில கவலையோடு இருக்கும் போது உங்களை எழுந்து பார்த்தேன்னா அம்மா சொன்ன அத்தனையும் உங்களுக்கு பொருந்தியது. நேர உறைவாக எடுத்து உங்க தலையை வெட்டுனை, நேர அம்மாவோடு காணிக்க வச்சுட்டேன்.